இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நேத்து ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனது பெரிய ஷாக்கிங் நியூஸா தான் இருக்கு. ஆனா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கும் டோனி ரிட்டையர் ஆனதுக்கும் நிறைய கோஇன்சிடென்ட்ஸ் இருக்குங்க. டோனி பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்தியாவில் எங்க மேட்ச் விளையாண்டாருன்னா மும்பை வான்கடையில தான் விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் லாஸ்ட் மேட்ச் மும்பை வான்கடையில தான் விளையாண்டுருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் லாஸ்டா டெஸ்ட் மேட்ச் எங்க விளையாண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்ன் கிரவுண்ட்ல தான் விளையாண்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு கோஇன்சிடென்ஸ் நடந்திருக்கு. அதுதான் பெரிய விஷயமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ரிட்டையர்ட் அனௌன்ஸ் பண்ண டைம் பாத்தீங்கன்னா 7:29 PM அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு கோஇன்சிடென்ட்டா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, டோனி ஃபேன்ஸ்மே உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா கேரியரை வளர்த்து விட்டதுல டோனிக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். மேபி அதனால என்னவோ ரோஹித் சர்மா இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரா இல்ல கோஇன்சிடென்ஸா தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பா.